அடுத்தது மகாராஜர். இதில் 2 பேர் இருக்கா. முதல்ல நம்ம சுக்ரீவனை பார்ப்போம். அடுத்து ஜடாயு மகாராஜா என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். 2 விஷயம், 2லையுமே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மகாராஜரான சுக்ரீவன் என்ன பண்ணார்னா, விபீஷணன் சரணம் ராகவம் சரணம் கதஹ அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் சரணாகதிக்கு நின்னா. 4 ராட்சசர்களோடு வந்தபோது சுக்ரீவனுக்கு ராமனை டெஸ்ட் பண்ணியிருக்கான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. வாலி வதத்துக்கு முன்னாடி ராமனுக்கு 2 டெஸ்ட் வச்சான். முதல்ல துந்துபியோட சரீரத்தை ராமனை காலால் எட்டி உதைக்க சொன்னான். அது வாலி ஏற்கிட்ட தூக்கி போட்ட சரீரம் தூக்கி எட்டி வைக்க சொன்னான். அப்போயும் அவனுக்கு நம்பிக்கை வரல. வாலியை நீ அழிச்சிடுவேன், நம்பிக்கை வரல ராமான்னா. சரி, இன்னொரு டெஸ்ட் வைடான்னா ராமன். வசிஷ்டரை தவிர அடுத்த ஒருத்தர் ராமனை டெஸ்ட் பண்ணான்னா சுக்ரீவன் தான். என்ன பண்ணா, 7 மரங்கள், மராமரங்கள் 7 மரம் இருந்தது அங்கே. அந்த மரத்தை ஒரு அம்பால் ஒரு மரத்தை என் வாலி கொண்டு அழிச்சிடுவான்னு சுக்ரீவன் சொன்னான். ராமன் பார்த்தார், ஒரு மரத்தை ஒரு அம்பால் அடித்தோன்னா என்ன ஆகும், திருப்பி இன்னொரு டெஸ்ட் வைப்பான். ஒரே அம்பால் 7 மரத்தையும் டபார் பிடிச்சிடுவோம். முடிச்சாச்சுன்னா டெஸ்ட் ஓவர், 100 வாங்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். திருப்பி ரீடெஸ்ட் என்ன எழுத முடியாதுட்டார். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சான், ரீடெஸ்ட்னா திருப்பி டெஸ்ட் வைக்கிறான், திருப்பி ரீடெஸ்ட் வச்சுட்டு வேலை இல்லை, ஒரே அம்பு மொத்தமாக முடிச்சிருவோன்ட்டார். அதனால தான் ராமன் என்ன பண்ணார்னா, தம்புயாத்திரியிலேருந்து தன்னுடைய ராமபானத்தை எடுத்தார். அதை கம்பன் வர்ணிக்கும் போது வார்த்தை சொல்வார், அந்த 7 முடிச்சுட்டு வான்னு காதோரம் அந்த 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 அம்புக்கு சொன்னானா ராமன். அந்த 7 ராமன் சொன்னதுவன் இந்த மரங்கள்னு சொல்ல மறந்து போயிட்டானான். அப்படின்னு கம்பர் சொல்லிட்டு உலகத்தில் என்னென்னலாம் 7 இருக்கோ அந்த 7 எல்லாம் பயந்துட்டு இருந்தான். சப்த கன்னிகைகள், சப்த சமுத்திரங்கள், சப்த லோகங்கள், சப்த ரிஷிகள், சப்த ஸ்வரங்கள், எதெல்லாம் 7 பெற்றதோ என் அம்பின் இலக்கேன்னு கம்மன் சாதிக்கிறான். 7 உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாம் நடுங்கித்தான், இந்த அம்பு நம்மளை அழிச்சிடுமோ அப்படின்னு. கரெக்டாக அந்த 7 மரத்தையும் அடிச்சது. திருப்பி ராமனோட 50வது வீடு உட்கார்ந்துருது. வாலிய ஒரே அம்பால அடித்து வீழ்த்திட்டான் ராமன். இந்த அத்தனையும் சுக்ரீவனை கண்ணால் பார்த்துருக்கான். ராமனோட பிரபாவம் வைபவம் நன்னா தெரியும் சுக்ரீவனுக்கு. இதை ஏன் இதை சொல்கிறேன்னா, வாலி எங்கே இருக்கான்னா அவனுக்கு கீழே இருக்கிறவன் தான் ராவணன். ராவணனை ஒரு பூச்சி மாதிரி கட்டி தன் கையில் இடுக்கிண்டு போய் அர்க்கியபிரதானம் பண்ணவன் வாலி. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவனான அந்த வாலியை ஒரே அம்பால் அடித்து கொண்டான். இதெல்லாம் பார்த்தா என்னன்னா, அப்படி இருக்கிற அந்த ராவணனோட தம்பி, அவ்வளோதான், ராவணன் கூட வரல, ராவணனோட தம்பி கீழே சரணம் கதகா ராவணம் ராகவம் சரணம் கதகா சரணம் சொல்லும் போது இவன் என்ன பண்ணிக்கணும், ராமா அவன் வந்திருக்கான், அவனை போட்டு அடி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக ராமனோட வீரத்தை தெரிஞ்சவா, நீ ராமா எங்களெல்லாம் காப்பாற்று, அவன் ராட்சசன் வந்திருக்கான்னு சொல்லணும். சுக்ரீவன் என்ன பண்ணான்னா, ஏஷ சர்வாயுதோ பேதகா சதுர்பிச்ச ராட்சசைஹி ராட்சோபியதி பச்சத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயஹ. அப்படின்னா இந்த ராட்சசன் 4 பேரோட வந்திருக்கான், நம்மளை கொல்றதுக்காக வந்திருக்கான், இதில் ஐயமே இல்லை, அவனை கொன்னுடணும். நானா 2 விஷயம் இதை பதில் கேள்வி வரணும். ஒன்று, விபீஷணன் ஃபஸ்ட்டு சுக்ரீவாதிகளை ஒருவேளை விபீஷணன் கொல்றதுக்கே வந்திருந்தாலும் சுக்ரீவாதிகளை கொல்றது அவன் நோக்கமாக இருக்காது, ராமனை கொல்றது தான் நோக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு யார் தலையோ தலையை தானே அடிக்கணும். 2வது, அவன் அப்படி சொல்லிட்டு வரவே இல்லையே. ஆனால் ராமனோட திருமேனியோட லாவண்யத்தை பார்க்கும்போது ராமனுக்கு ஏதாவது நடந்துருத்துன்னா நாங்கள் செத்ததுக்கு சமானங்கிறார். அந்த ராட்சசன் நம்ம கொள்ள வந்திருக்கான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு பிராணன், நம்மளோட பிராணன் யாரு, ராமன் தான் நம்ம பிராணன். அவனுக்கு ஏதாவது நடந்துருத்து அப்படின்னா நாம் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. இதுதான் சுக்ரீவனோட வார்த்தை. அதுதான் சொன்னா, நம்ம
இன்னொன்று அந்த 4 ராட்சசா விபீஷணன் சேர்த்து 5 பேரால் அந்த மொத்த எழுது வெள்ளமான சைனியத்தை அழிச்சிட முடியுமா? இன்னொன்று ஒவ்வொரு வானர்களும் சரி, சுக்ரீவன் ஹனுமான்லாம் என்ன சாதாரணப்பட்டவாளா? எல்லாம் மகாவீரர்கள், மகாரதர்கள். அப்படி இருக்கும்போது கூட ராமனுக்குன்னு ஒரு சின்னதாக கீழல் வந்துட்டா கூட என் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறதுல இருந்தால் எந்த அளவுக்கு பரிவனும் நீங்கள் பார்த்துக்கணும்.